இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சூரிய அப்படிங்கிற ஒரு நடிகர் விடுதலை பண்ணார். இப்போ கருடன் ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. எங்கே தான் இவரோட கெரியர் ஆரம்பிச்சார்? 9 வருஷம் நான் ஊருக்கே போகல. தீபாவளி பொங்கல்னா கூட என்னால் போக முடியாது. பல நாட்கள் வந்து கார்பரேஷன் வாட்டர் குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சூரியனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த ஒரு இடத்த அடைஞ்சிருக்காப்புல. காமெடி நடிகர்களாக இருந்து அவங்க ஹீரோவை ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்கன்னா இன்னும் காமெடி ரோலை தான் பண்ணுவாங்க. சூரிய அந்த விஷயத்தில் அதை ரொம்ப வேறுபட்டு நிற்கிறாப்புல. என்ன பண்ணுறாங்கன்னா, கதை நல்லா இருக்கா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு நம்மளுடைய இதுக்கு என்ன வருமோ அதுக்குள்ள கதைகளில் போய் உட்காந்துருவாங்க. விடுதலை படத்தில் ஒரு கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அது கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. கருடனில் ஒரு செங்க சூரியலை வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. விடுதலை 2 பண்ணுறாரு. கொட்டுக்காளியில் ஒரு கிராமத்து பையனாக பண்ணுறாரு. இது எல்லாமே சூரிய கரெக்டாக ஆப்டாகக்கூடிய ஒரு கேரக்டர். இதை மீறி இந்த மீட்டருக்கு மீறி நம்ம போயிடக்கூடாது. ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்க்குற மாதிரி சூரிய ஏதாவது ஒரு கதை போய் சொன்னீங்கன்னா ஓடிடுவாப்லால். ஆரம்ப காலத்தில் ஒரு கையில் ஒரு பணம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்சுட்டு அதை மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் போடுறாரு. போட்டால் அது வந்து ஒரு பெரிய சிக்கலான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்த ஒரு ஆள் காணாம். ப்ராப்பர்ட்டியை ரெக்கமெண்ட் பண்ணவங்க இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். இவருடைய நம்பி தான் இவ்வளோ பணத்தையும் மொத்த பணத்தையும் போட்டிருக்காரு, அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும். அப்படிங்கும் போது அதில் ஒரு சிக்கல் வருது. ஆரம்பத்தில் சசிகுமாருடைய படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரம், அப்புறம் வந்து நகைச்சுவை நடிகர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு சூரியனுடைய படத்தில் சசிகுமார் நடிக்கிற அளவுக்கு வந்துருச்சா? ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறும் இல்லையா? இன்னைக்கு சூரி ஒரு ரவுண்ட் வர்றப்ப அது பெருந்தன்மையோட சசிகுமார் ஏற்றுக்கிறார். சூரி நடிக்கிறேன்னு சொன்னோடனே நான் கதையை கேட்கல, சூரிக்கு நான் அதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, அது பெரிய விஷயம். சூரியையும் விஜய் சேதுபதியோட சிவகார்த்திகேயனோட ஒப்பிட்டு கொண்டுட்டு வராங்களோ? சிலருக்கு சங்கடமாக இருந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் வந்து அது கரெக்டான வழி தான். ஏன்னா படம் அவருடைய படம். கருடன்னா இன்றைக்கி வந்து சூரிய படங்கிற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுச்சு கடைசியில். ஏன்னா மேஜர் ரோல் பண்ணுறதுனால முக்கியமான ரோல், அதில் சொல்லப்படக்கூடிய ரோல் தான் பண்ணுறாப்புல போல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். சூரிய அப்படிங்கிற ஒரு நடிகர் விடுதலை பண்ணார். இப்போ கருடன் ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அவருடைய ஆரம்பம் வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், சூரியோட நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட 50, 55, 60 வயசு மனிதர்கள் மாதிரி எல்லாமே வெள்ள முடியோடு இருக்காங்க. எங்கே தான் இவரோட கெரியர் ஆரம்பிச்சார்? இல்லை, மதுரையினுடைய புறநகர் பகுதி, மதுரையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ராஜாக்கூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையை சுற்றி ஒரு 100-150 கிராமங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தை, அதாவது வடிவேல் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அதுக்கு ஐராவத நல்லூர்னு ஒரு வடிவேல் வந்து ஒரு கிராமம், அதுக்கு பக்கத்து ஊர் தான் ராஜாக்கூருங்கிறது. அதுதான் சூரியோடைய பிறந்தவர். சூரிய வந்து மொத்தம் 5 பேர் இடம் தம்பி. சூரிய கூட பிறந்தது ட்வின்ஸ். சூரிய மாதிரியே ஒன்றுத்தர் இருக்கார் தம்பி. அவங்க வந்து அம்மன் சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க. மதுரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-10 கடை நடத்துகிறாங்க. பெரிய லெவலில் பண்ணுறாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க குடும்பமே வந்து அந்த மாதிரியான ஹோட்டல் பிஸ்னஸில் ஆரம்பத்தில் சின்ன டீ கடைகள் வச்சுருந்தாங்க, பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சினிமா ஆசைக்கு அப்படி சென்னைக்கு வந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் ட்ராவல் பண்ணி சின்ன கேரக்டர் பண்ணி அது பண்ணி இல்லை நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, நிறைய வேலைகள் பண்ணி இன்றைக்கி அதுக்கு பிறகு வெண்ணிலா கபடிக்குள்ள ஒரு காமெடி ரோல் பண்ணி புரோட்டா சூர்யா மாதிரி அதுக்கு பிறகு காமெடியாக ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்து ஹீரோவாக விடுதலை 1ல் இன்ட்ரடியூஸ் ஆகி நீ விடுதலை 2 ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு, கருடன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கொட்டுக்காளி பண்ணிட்டு இருக்காரு, வரிசையாக படங்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிராஃப்ட் வந்து அடைஞ்சதுக்கு காரணம் வந்து நிறைய வழிகளை வந்து கொடுத்துருக்காரு. சாதாரணமாக வந்து இந்த இடத்துக்கு இன்றைக்கி சூரிய வரல, ஒரு மிகப்பெரிய வழி சொல்கிறாப்புல. ஒரு 8-9 வருஷம் நான் ஊருக்கே போகல. தீபாவளி பொங்கல்னா கூட என்னால் போக முடியாது. பல நாட்கள் வந்து கார்பரேஷன் வாட்டர் குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சூரியனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த ஒரு இடத்த அடைஞ்சிருக்காப்புல. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். வாழ்க்கையில் நமக்கு பேஷனான ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடோட கரெக்டாக நம்ம வந்து அதில் இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது நாளைக்கு நம்ம வந்து கைவிடாது அப்படிங்கிறது நிறைய பேருடைய உதாரணங்கள் இருக்கலாம். அது சூரியன் நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம். இப்போ அந்த படத்தில் கூட கருடனில் வந்துட்டு ட்ரெயிலரில் கூட காட்டுவாங்க, ஒரு ஹை ஸ்பீடில் வந்துட்டு சூரிய வர மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சியை எடுத்துட்டதுக்கப்புறம் சூரிய பார்த்து சொன்னாரா, இப்படியெல்லாம் எனக்கு பில்டப் கொடுக்கணுமா, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தை அவர் பதிவு பண்ணார். அது பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஹீரோவாக உயர்ந்துட்டா கூட ஒரு சின்ன ஒரு தன்னடக்கத்தோடவே இருந்து ரொம்ப ஆடிட வேணான்ற மாதிரியான ஒரு புரிதலோடவே ஒரு இருக்கார். அவரோட வந்த மற்ற காமெடியன்ஸ் இருப்பாங்களே, இப்போ சந்தானமாக இருக்கட்டும் இல்லை எல்லாம் இருக்கட்டும், வேறு தளத்துக்கு போகணுங்கிறதுனால நிறைய இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் அகலக்கால வச்சுட்ட மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இவர் ரொம்ப நிதானத்தோடவே இருக்காரோ? இல்லை, காமெடி நடிகர்களை வந்து ஹீரோவாக முதல்ல ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். இந்த காமெடி நடிகர்களாக இருந்து அவங்க ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்கன்னா ஒன்றும் காமெடி ரோலில் தான் பண்ணுவாங்க. சூரிய அந்த விஷயத்தில் அதை ரொம்ப வேறுபட்டு நிற்கிறாப்புல. என்ன பண்ணுறாங்கன்னா, கதை நல்லா இருக்கா அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறாப்புல. தனக்காக ஒரு இப்போ சந்தானம் பண்ணுற முதல்ல சந்தானம்
ஆரம்பத்தில் கண்ணால் தின ஆசையா மாதிரி படங்களில் சந்தானம் வந்து அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி இது நடிச்சிருந்தாப்புல. ஒரு ஸ்டேஜுக்கு மாறி என்னன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி தன்னை காமிச்சிக்கணுங்கிறதுக்காக ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் ஃபைட்டு அந்த மாதிரி போயிட்டு இப்போ சமயத்தில் வர படங்கள் எல்லாம் ஒரே பேட்டர்னில் வருது. ஆனால் சூரி வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்காப்புல. நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு நம்மளுடைய இதுக்கு என்ன வருமோ அதுக்குள்ள கதைகளில் போய் உட்காந்துருவோம். நீங்கள் சூரியிட்ட போய் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் 4 பேர் அடித்து பறக்க விட்றீங்க, எடுத்தோடனே ஓப்பனிங் சாங்னா ஐயா சாமி ஆல் அவுட்ருவாப்புல. அதில் ரொம்ப நிதானமாக இருக்காப்புல. நம்ம வந்து காமெடியனாக இருந்து ஹீரோவாக இருக்கிறோம், நம்ம லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நம்ம போயிடக்கூடாது. விடுதலை படத்தில் ஒரு கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டருக்கு அது கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. கருடனில் ஒரு செங்க சூரியல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. விடுதலை 2 பண்ணுறாரு. கொட்டுக்காளியில் ஒரு கிராமத்து பையனாக பண்ணுறாரு. இது எல்லாமே சூரி கரெக்டாக ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். இதை மீறி இந்த மீட்டருக்கு மீறி நம்ம போயிடக்கூடாது. ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்க்குற மாதிரி சூரிய ஏதாவது கதை போய் சொன்னீங்கன்னா ஓடிடுவாப்ல ஆள். விமல் கூட ஒரு படம், விமல் கூட ஐடி, அது விமலோட இங்கிலீஷ் அது பயங்கர, அது வேற கதை அது. அந்த படத்தில் விமல் பேசின இங்கிலீஷ் வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆச்சு. அதில் சொல்கிறேன், அந்த லிமிட் வந்து நமக்கு தெரியும், அது தாண்ட பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா சூரிக்கு நிறைய ஒரு வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கேங் இருக்குது. வெற்றிமாறன் மாதிரி, சிவகார்த்திகேயன் மாதிரி, அப்புறம் சில டேரக்டர்ஸ், சில உதவி இயக்குநர்கள், ஒரு பெரிய டீம் வந்து அவங்க வந்து கரெக்டாக சூரியை கைட் பண்ணுறாங்க. அவங்க இது சூரியம் வந்து எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறாப்புல, இதெல்லாம் செய்யலாமா வேணாமா, இந்த மாதிரி கதை வந்துருக்கு அப்படி. அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. ஏன்னா நம்ம வந்து ஒரு அடிப்படையிலேருந்து கீழ் மட்டத்துலேருந்து மேலே வந்துருக்கணும். இந்த இடத்த தக்க வச்சுக்கணும், மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு காமெடி ரோல் கிடைச்சாலும் பண்ணுவாப்புல. ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் காமெடி ரோல் நீங்கள் கூப்பிட சொன்னால் கூட பண்ணுவாப்புல. ஏன்னா அந்த மாதிரியான ஆள் தான், ஹீரோவாக தான் பண்ணுவேன், நடித்தால் ஹீரோ தாங்கிற மாதிரியான ஒரு தாட் இல்லை. இதை வந்து யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க. யதார்த்தத்தை புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி சூரியக்கு தொடர்ந்து பேக் டு பேக் இந்த கொட்டுக்காளி படம்லாம் பெரிய லெவலில் ஃபெஸ்டிவல் லெவலில் பேசியிருக்கிறாங்க. கருடனுமே பெரிய லெவலில் பேசப்படுற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். சரி, இப்போ கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் கூட இப்போ சிவகார்த்திகேயனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அவர் வந்துட்டு இன்னொரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல இவங்க 2 பேருக்குள்ள, அது எவ்வளோ அழகான பாண்டிங் இருக்குது. அது வந்து 2 பேரும் ஒரே காலகட்டங்களில் காலகட்டங்களில் வளர்ந்தவங்க. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்கும். இப்போ சத்யராஜ், கவுண்டமணி, மணிவண்ணன் 3 பேர் ஒரே காலகட்டங்களில் அப்படியே வளர்ந்தாங்க. அப்போ அந்த பாண்டிங் இருக்கும். இளையராஜா, பாரதிராஜா, வைரமுத்து இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வளர்ந்தவங்க. இப்போ பி.சி. ஸ்ரீராம், மணிரத்னம் இந்த மாதிரி இவங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு செட்டு ஃபார்ம் ஆகும்ல. அப்போ இவங்க ஒரே அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, நான் வாங்கலாமா, இப்படி ஒரே காலகட்டத்தில் வீடு, காரு, பதவி, பேர், புகழ் எல்லாம் ஒரே காலகட்டங்களில் வந்தவங்க. அப்போ ஒருவருக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. 2 பேருமே கீழேருந்து வந்துருக்குறோம், ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம். இது சினிமாவில் ஒரு செட்டாக இருப்பாங்க. இப்போ அந்த டீமில் வந்து சூரியும் சிவகார்த்திகேயன் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சூரியை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் யார்ட்டையும் கேட்குறாரு. சமீபத்தில் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்ச சர்க்கிள்கிட்ட ஒருத்தர் நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறாரு சூரியை. அது ஒரு உண்மையில் நல்ல விஷயம். எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு இது வந்துடாமல் சின்ன விஷயமா இருந்தால் கூட தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, வெல்விஷர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறாப்புல, அவங்களோட அட்வைஸ் கேட்குறாப்புல அப்படின்னு. இல்லை, அது வந்து சரியான வளர்ச்சி. அது சரி. இப்போது அவர் வந்துட்டு காமெடியனாக இருக்கும்போது அவருக்கும் விஷ்ணு விஷாலனுடைய அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ அவர் அதை ஹேண்டில் பண்ண விதமும் கொஞ்சம் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பாணியிலே இருந்தது. இப்போ ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டாரோ, இப்போ அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டாரு, எல்லாருமே ஒன்றாயிட்டாங்கன்னும் போது ஒரு சின்ன ஒரு பக்குவம் வந்துருச்சு அவருக்கு, நடிகர் அதாவது ஹீரோ ஆனதுக்கப்புறம். இல்லை, முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு கையில் ஒரு பணம் வருது, கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்சுட்டு அதை மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் போட்டால் அது வந்து ஒரு பெரிய சிக்கலான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்த ஒரு ஆள் காணாம், ப்ராப்பர்ட்டியை ரெக்கமெண்ட் பண்ணவங்க இவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், இவருடைய நம்பி தான் இவ்வளோ பணத்தையும் மொத்த பணத்தையும் போட்டிருக்காரு, அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும். அப்படிங்கும்போது அதில் ஒரு சிக்கல் வருது. ஒரு பிரச்சனை வந்தால் தன்னை மீறி புலம்ப ஆரம்பிச்சிருவோங்கள, அந்த மாதிரியான ஒரு புலம்பல் தான். காசு இவ்வளோ காசு சம்பாரிச்சோம், இவ்வளோ போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு பிறகு அது நிறையா பேர் பேசி சிட்டிங்லாம் உட்காந்து இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சமாக சுமூகமாக முடிக்க போகிறாங்க. அவர் குடும்ப அமைப்பை ஒன்று காட்டுறாரு. அந்த அமைப்பை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது. இன்னொரு அவர் சொல்கிறாரு, வீடு வந்துட்டு ரொம்ப சின்னது தான், ஆனால் வெளியில் உட்காந்து பேசுகிற இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், உட்காந்து மனம் விட்டு பேசினாலே எல்லாமே சரியாடுன்ற மாதிரியான ஒரு பார்வை அவர் வச்சிருக்காருல, வாழ்க்கையுடைய பார்வை. அந்த புரிதல் எவ்வளோ அழகானது. பொதுவாகவே இந்த தென் மாவட்டங்களில் அந்த மாதிரியான ஃபேமிலி இருப்பாங்க. இன்றைக்கி சசிகுமார் இருக்கிற டேரக்டர், சசிகுமார் ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் ஊரில் தான் இருக்காங்க. யாராவது நம்புவீங்களா? சசிகுமாரோடைய நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய சசிகுமார் வந்து மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இருக்கிறாங்க. சசிகுமாரோடைய அண்ணன், தம்பி, அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இவர் இப்போ மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் போயிட்டு வர்றாரு. ஃபேமிலிங்க கிடையாது. அந்த குழந்தைங்கலாம் நார்மலாக ஒரு வேன்லேயே பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கூட்டு குடும்பமாகவே இருப்பாங்க. அது சூரியை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவங்க சேர்ந்தே இருக்கிறாங்க. அதை வந்து இவர் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி போகிறார். அது பெரிய விஷயம். ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும். அதை இவர் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாரு.
தம்பிகளுக்கு கரெக்டான விஷயங்களை பண்ணுறாரு. தன்னுடைய பணத்தை எடுத்து போட்டு ஹோட்டல் ஆரம்பித்தாலும் கூட அவங்க தான் முழுக்க பார்த்து அதையும் சொல்கிறார். அவங்க தான் பார்க்குறாங்க, பணம் மட்டும் நான் போட்டிருக்கேன், மற்றபடி எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு பாண்டிங் வந்து கிராமத்தில் அடிப்படையிலேருந்து ஒரே வீட்டில் ஒரே திண்ணியில் வரிசையாக படுத்து இருந்துட்டு சிறு வயசுலேருந்து அப்படி வந்திருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் வந்துருக்கு. அது அவங்க அம்மா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையினுடைய ஜிஹெச்சில் கூட கேன்டீன் வந்துட்டு அம்மன் மெஸ் தான் மெயின்டைன் பண்ணுதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? ஆமாம், மதுரை கேன்டீனில் ஒரு கொஞ்சமான சின்ன அமௌண்ட் லாபத்தில் ஒரு கேன்டீன் நடத்துகிறாங்க. அதனால் குவாலிட்டியான ஃபுட் கொடுக்குறாங்க. உள்ள அதை வர்ற பேஷண்ட்டுக்கு சுடுதண்ணி இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு ஹீட்டர் மாதிரி போட்டு அதை வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. அந்த பேஷண்ட்டு நம்ம பெருசாக சம்பாதிக்கக்கூடாது, அது ஒரு நல்ல விஷயம், நல்ல மனசு. அது வரக்கூடிய பேஷண்ட்டு அவங்களே நோயாளியோடு வர்றாங்க, அதுவும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பெருசாக லாபம் வச்சு அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறைஞ்ச லாபத்தில் ஒரு குவாலிட்டியான ஃபுட் அங்கே கொடுக்குறாங்க. அது உள்ளுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்குள்ளே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதில் அந்த வாட்டர் இந்த ஹீட் வாட்டர் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அங்கே கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு உண்மையிலே. இந்த கருடன் படத்தில் கூட வந்து சசிகுமாரோட நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் சசிகுமாருடைய படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரம், அப்புறம் வந்துட்டு நகைச்சுவை நடிகர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி சூரியனுடைய படத்தில் சசிகுமார் நடிக்கிற அளவுக்கு வந்துருச்சா? அதான் காலகட்டம், ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறும் இல்லையா. சசிகுமார் வந்து ஆரம்பத்தில் ஆக்சுவலாக ஹீரோவே இல்லை. சசிகுமார் காலத்தின் கட்டாயத்தில் ஹீரோவானவர். வேறு ஒரு 2 ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஒரு ஹீரோ கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்லிட்டாங்க. சில கதைகள்லாம் மாற்றினதுனால வேறு வழி இல்லாமல் கடைசியாக நடிக்க வந்தார் சசி. அப்புறம் தெரியும் நமக்கு, அதுக்கு வளர்ச்சி ஹீரோ வாங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் பண்ணார். இடையில ஒரு பெரிய கேப் விழுந்து சசிக்கு. அதற்கு பிறகு இன்றைக்கி சூரி ஒரு ரவுண்ட் வர்றப்ப அது பெருந்தன்மையோடு சசிகுமார் ஏற்றுக்கிறார். சூரி நடிக்கிறேன்னு சொன்னோடனே நான் கதையை கேட்கல, சூரிக்கு நான் அதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, அது பெரிய விஷயம். இப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் கூட சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவர்களுக்கு நடுவில் சூர்யா வச்சு ஒரு பிராண்டிங் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு. பெரும்பாலும் வந்துட்டு இந்த விஜய் அஜித் இருக்கும்போது சூர்யா வராருன்னும் போது சூர்யாக்கான ஒரு பிராண்டிங், இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3 பேருன்ற மாதிரியான ஒரு நிலை சூரியையும் விஜய் சேதுபதியோட சிவகார்த்திகேயனோட ஒப்பிட்டு கொண்டுட்டு வராங்களோ? அது உண்மைதான். அடுத்த ஒரு வளர்ந்து வர்றாரு. இவங்க சசிகுமாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாரெலாம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு வளர்கிற ஆளை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுவோம், நம்ம ஒரு கை தூக்கி விடுவோம், நம்ம பக்கத்தில் கொண்டு உட்கார வைப்போம், ப்ரொமோட் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தாலே தெரியுது. அது சிலருக்கு சங்கடமாக இருந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது கரெக்டான வழி தான். ஏன்னா படம் அவருடைய படம். கருடன்னா இன்றைக்கி வந்து சூரிய படங்கிற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுச்சு கடைசியில். ஏன்னா மேஜர் ரோல் பண்ணுறதுனால முக்கியமான ரோல், அதில் சொல்லப்படக்கூடிய ரோல் தான் பண்ணுறாப்புல போல. அப்படிங்கும் போது அதை வந்து இது பண்ணணும். அதெல்லாம் பெருந்தன்மை ஏற்றுக்கிட்டாங்களே. இல்லை யாருமே அப்படின்னா வந்திருக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பாண்டிங் வந்து சினிமாவில் இப்போ புதுசாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு நடிகர் வளர்ந்து வர்றதை இன்னொரு நடிகர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சூரியை வந்து ஒரு பண்ணுறோன்னா, சூரிய அந்த மாதிரியான நடந்து வரக்கூடிய முறை எல்லாத்துலேயும் வெகுளியாக இருக்கிறார், எல்லாத்துலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் இவருக்கு சில அழுத்தங்கள் வேறு இடங்கள்லேருந்து மற்ற ஹீரோஸை வச்சு சில இடங்கள் அழுத்தம் கொடுக்கப்படுறதாகலாம் சொல்கிறாங்க. எப்படி வந்துட்டு இந்த ரெமோ மேடையில் சிவகார்த்திகேயன் அழுதாரும், அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் இப்போ சூரிய இருக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, சில அழுத்தங்கள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. நேரடியான அழுத்தங்களாக இருக்காது, போட்டி இருக்கும். அழுத்தங்கள் என்ன பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் உருவாகி வர்றப்ப இவருடைய காலத்துக்கு முன்னாடி இருந்தவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக தானே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த போட்டி இருக்கும். பட் ஆனால் அந்த போட்டிங்கிறது யாரோட இருக்கும் சார்? இப்போ இவருக்கு முன்னாடி இருந்தவர்ன்றீங்க, அது யாராக இருக்கும்? போட்டி யாராக இருக்கும்? அதே மாதிரியான காமெடி இவர் காலகட்டங்களில் காமெடியாக வந்தவர் ஒருத்தர் ஒன்றைக்கி அவர் காமெடியாக இருப்பார், இல்லாட்டி அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இவர் பெரிய லெவலில் போகிறப்ப அவர்களுக்கு மன ரீதியாக ஒரு போட்டி இருக்கும்ல. அது சில பேர் வந்து ஓப்பனாக காட்டுவாங்க, சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க, சில பேர் மறைமுகமாக சில வேலைகள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து எல்லா தொழிலையுமே இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. அந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் சூரியனுடைய வருங்காலம் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? இப்போ ஒரு காமெடியனாக இருக்கார், இப்போ வந்துட்டு அடுத்து கொட்டுக்கலையெல்லாம் பண்ணுறாரு, ஃபெஸ்டிவல்ஸுக்கு போது விடுதலை ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகுதுன்ற மாதிரியான நிலையில் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு நடிகர், அதாவது என்டர்டெய்னருங்கிறத தாண்டி ஒரு நடிகருங்கிற ஸ்தானத்துக்கு போயிடுறாரு இல்லையா? அப்போ காமெடியன் பண்ண மாட்டாருன்னே வச்சுப்போமே. இவருடைய நடிப்பு நிலை என்னவா இருக்கும் அடுத்த கட்டம்? கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துப்பாப்புல, தனக்கு எது செட் ஆகும் அந்த கதைகள் மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாப்புல. இப்போ இந்த லைனப்பில் இருக்கிற 3-4 படமே அந்த மாதிரி தான். பெருசாக வந்து தனக்கு மீறி தன்னுடைய கேரக்டருக்கு மீறியான கதைகள் தேர்ந்தெடுக்க மாட்டாப்புல. இந்த மாதிரி தேவையான நமக்கு கரெக்டாக செட் ஆகிற கதைகள் பண்ணுவாப்புல. நீங்கள் சொன்ன மாதிரி காமெடியனாலும் பண்ண மாட்டேன்னு கிடையாது, காமெடியனாகவும் பண்ணுவாப்புல. நல்ல கேரக்டர் கிடைச்சா காமெடியனாகவும் பெரிய படங்களில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து எடுத்து வைக்கிறாப்புல, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. பழசை மறக்காத சூர்யா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அவர் கூட போன நிறைய பேர் நம்ம பேசுகிறோம், பார்க்குறோம், எல்லாருமே வந்து அது மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு சூரிய. நம்ம இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் பார்த்தோமோ இன்றைக்கி அதை யதார்த்தத்தோடு தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் கூட பழகின ஆட்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், அது மாதிரி சொல்கிறவங்க. அது கரெக்டான விஷயம் தான். பழசை மறக்காமல் இருக்கிறாரு. அது ஒவ்வொரு அடியும் வந்து
பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறார். நம்ம அகலுக்கு ஆள் வச்சிடக்கூடாது, நம்ம ஹீரோ ஆகிட்டோம்ட்டு ஒரு பெரிய வேறு வேறு விஷயங்களில் டெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வியாபாரியாகவும் அழகாக ரொம்ப ஜெயிச்சிட்டார் இல்லையா? அவர் குடும்பம் அவர் சப்போர்ட் பண்ணால் கூட அது அம்மன் மெஸ்ஸுங்கிறது சூர்யா அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங்கில் தானே ஓடுது. ஸோ அப்படியே ஜெயிச்சிட்டார் இல்லையா? இல்லை, பிஸ்னஸுக்கும் சூரியக்கு சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து. பிஸ்னஸுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால அதை அப்படியே கரெக்டாக பார்த்துட்டாங்க. நடிகர்கள் நிறைய பேர் வேறு தொழில் பண்ணி பெருசாக சக்ஸஸ் ஆனதே கிடையாது. கருணாஸ் கூட ரெஸ்டாரண்ட் லொடுக்கு பாண்டி பிஸ்னஸ் ஆரம்பித்தார், பெருசாக பண்ண முடியல. நிறைய நடிகர்கள் சொல்லலாம், நிறைய பேர் வந்து நிறையா பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அவங்களால அதில் முழுவதுமாக அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இவர் என்ன முழுவதுமாக அவங்க தம்பிகிட்ட கொடுத்துரு, அண்ணன் தம்பிகிட்ட கொடுத்துட்டு இவர் சினிமா பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் வேறு, இந்த இது வேறு, இந்த ப்ரொஃபஷனல் வேறு, ரெண்டையும் கரெக்டாக பிரிச்சுக்கிறாங்க. அது தனியாக அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு வியாபாரி சூர்யாவால் நீங்கள் பார்க்கவே முடியாது. வியாபாரிக்கும் சூரியக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.